இங்க மனோஜ் ரோகிணியும் சேர்ந்து வாங்கின அந்த வீட்டை நினைச்சு இங்க விஜயாமே ரொம்பவே பெரும்பாட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க அவங்களுக்குமே அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயத்த பார்க்கும்போதும் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அதே நேரத்துல இந்த மாதிரி தான் நான் வாழணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரியும் இங்க ஸ்ருதி ரவி அது மட்டும் இல்லாம மீனா முத்து இவங்க எல்லாருமே ரொம்பவே அவமானப்படுத்தி தரகுறவா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்துவும் மீனாவும் பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முத்துவுமே இருந்துகிட்டு இங்க விஜயாவை பார்த்து நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, இந்த மாதிரி தேவையில்லாம ஆடாதீங்க, எல்லாருக்கும் ஒரு டைம் வந்து நேரம் வரும், சரியான நேரத்துல எங்களுக்கும் இதெல்லாம் கிடைக்கும், நீங்க எல்லாமே வந்து எங்க கிட்ட இல்லன்னு நினைச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இங்க விஜயாக்கும் பதிலடி கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அண்ணாமலையுமே முத்து நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற, இவளை பத்தி உனக்கு தெரியாதா, இவ காசு வந்து ஆடுவா காசு இல்லைன்னா ஆடாம இருப்பா, இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்க, அப்புறம் எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற, நீங்க போய் தூங்குங்க, நாளைக்கு எல்லாருக்கும் காலையில வேலை இருக்கு, நானும் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்க போறாங்க. அதுக்கு எதுவுமே எல்லாமே நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இங்க மீனாவுமே முத்துக்கிட்ட எங்க நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப முத்துவுமே இருந்துகிட்டு இங்க பாரு மீனா, இவ்வளவு பெரிய வீட்டுல எல்லாம் இருந்தானா நமக்கு ரொம்பவே வந்து தனிமையா இருக்கும், சொல்லப்போனா நமக்குலாம் சின்ன வீடு தான் கரெக்டா இருக்கும், அழகா சின்னதா ஒரு சிங்கிள் பெட்ரூமு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாலு ஒரு கிச்சனு, இந்த மாதிரி சின்னதா இருந்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும், சொல்லப்போனா இதுல இவ்வளவு பெரிய வீட்டுல எல்லாம் யார் இருப்பா, பேய் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வீட்டுல பேய் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த பேய் பிடிக்கிறவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா முத்து கிளப்பி விட்ட பீதியில எங்க மனோஜுமே பயந்து போயிருப்பாரு. அதனால இந்த வீட்டுல ஏதாவது பேய் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேய் பிடிக்கிறவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜயாவுமே பார்வதி கூட்டி இந்த வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த வீட்டோட புரோக்கருமே அந்த பேய் பிடிக்கிறவங்கள உள்ள கூட்டிட்டு வர போகும்போது அவங்களுமே கையில ஒரு விளக்கோட இறங்குறாங்க. இறங்குனது மட்டும் இல்லாம டைரக்டா இங்க வீட்டுக்குமே வராங்க. உள்ள வந்து இந்த பக்கம் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே பாக்குறாங்க. பார்த்துட்டு இங்க பாருங்க, எனக்கு என்னமோ இந்த வீட்டுல ஏதோ அமானுஷமா ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கணும், முதல்ல நீங்க இந்த வீட்டுல இருக்கிற எல்லா லைட்டையும் போட்டு வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் ஒரு லைட்டை போய் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க முத்துக்கும் மீனாக்கும் அந்த விஷயத்துல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. இங்க மீனா கூட ஓரளவுக்கு நம்பிடுறாங்க. ஆனா முத்துவுமே அந்த பேய் பிடிக்கிறவங்கள பார்த்துட்டு இவங்களை பார்த்தா அப்படி ஒன்னும் ஒரிஜினலா தெரியலையே, இதெல்லாம் நடிப்பு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி எல்லா லைட்டையும் போட்டு விட்டதுக்கு அப்புறம் இவங்களுமே ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து தியானம் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அங்க கையில வச்சிருக்க அந்த லாந்தர் விளக்க மட்டும் சென்டர்ல வச்சுட்டு மத்த எல்லா எதுவுமே வந்து பார்த்துட்டு ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்படியே சுத்தி இருக்கிற எல்லா லைட்டுமே அணைஞ்சு இடிய ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே அவங்களுமே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு, எனக்கு என்னமோ இந்த வீட்டுக்குள்ள ஒரு பேய் இருக்கு அப்படின்ற விஷயத்த இங்க மனோஜ் கிட்டே ரோகிணி கிட்டே சொல்றாங்க. இது கிட்டோன்னு இவங்களுக்குமே என்ன பண்றதே தெரியல. என்ன சொல்றீங்க, நீங்க சொல்ற மாதிரி இந்த வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஆமாப்பா இந்த வீட்டுல இருக்கு, நான் பாருங்க என்னோட லாந்தர் விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்ப பாருங்க எல்லா லைட்டும் வந்து விட்டு விட்டு எரியுது, இப்ப இந்த லாந்தர் விளக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்ப கண்டிப்பா இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான குண்டத்துக்கு போறாங்க. இது கேட்டோடனே ரோகிணியுமே அப்பனா அதனாலதான் 5 கோடி ரூபாய் இருக்கிற அந்த வீட்டை நம்ம கிட்ட வந்து 3 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாங்க, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல இதை கேட்டுட்டு இருக்க அண்ணாமலையும் சரிம்மா நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பேய் பிடிக்கிறவங்களும் அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு இங்க மனோஜ் ரோகிணி கூப்பிட்டு இங்க பாருங்க யாரோ வந்து சொல்றாங்க அது சொல்றாங்க இது சொல்றாங்கன்னு தேவையெல்லாம் பயந்துட்டு இருக்காதீங்க, இந்த மாதிரி முட்டாள்தனமா மூட நம்பிக்கையை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எப்பவும் போல இங்க மனோஜ் ரோகிணிக்கெல்லாம் எடுத்து பேசிட்டு அவருமே ஒரு பக்கம் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு இருக்க முத்துவுமே அப்பா சொல்றதுதான் சரி, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இந்த வீட்டுல எல்லாம் ஒண்ணு கிடையாது, அவங்க சும்மா ஏதோ காசு படிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதோ அடிச்சு விடுவாங்க, இதெல்லாம் நம்பிட்டு இருப்பியாடா அடியே ஓடுகாலி, இந்த விஷயத்தெல்லாம் நம்பி நம்பி கடைசியில் வீணா போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே மனோஜை திட்டிட்டு அவருமே எப்பவும் போல இங்க ட்ரிப் ஓட்டுறதுக்காக மீனா கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் எங்க வீட்டுல இருந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்காக கிளம்பினதுக்கு அப்புறம் இங்க வீட்டுல இருக்கிற ரோகிணி விஜயா பார்வதி மனோஜ் எல்லாருமே அந்த வீட்டெல்லாம் சுத்தி பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மனோஜுமே அங்க இருக்கிற ஸ்விமிங் பூல்ல சும்மா குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இங்க எப்பவும் போல விஜயாவுமே பத்தியா இப்படிப்பட்ட ஒரு ராஜ வாழ்க்கைக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதி கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட பார்வதியும் பரவாயில்ல நீ ரொம்பவே அதிர்ஷ்டக்காரி, உனக்கு கிடைச்சிருக்க மருமகள் எல்லாம் பாரு உன்னை ராணி மாதிரி வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுமே எப்பவும் போல தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பில்டிங்குள்ள ஒரு காருமே என்டர் ஆகுது. அந்த கார்ல இருந்து கரெக்டா ஒருத்தர் இறங்குற வயசானவர். இதை பார்த்த விஜயாவுமே யார் இது நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயாவும் அங்க பக்கத்துல போயிட்டு யாரு நீங்க எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அந்த வயசானவருமே அம்மா நீ முதல்ல யாருமா, இது என் வீடுமா, என் வீட்டுக்குள்ள வந்து நீங்க குளிச்சுட்டு இருக்கீங்க, என்ன இது இங்க எப்படி உங்க உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க விஜயாவுமே பாரா வீடு மாறி வந்துட்டு நம்ம கிட்டே வந்து என்ன பேச்சு பேசுறாங்கன்ட்டு, டேய் மனோஜ் இங்க வா, இங்க பாரு இந்த ஆள் யாருன்னே தெரியல, நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம வீடு அவன் வீடுன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயாவுமே ரொம்ப சத்தம் போடுறாங்க. இது கேட்டுட்டு இருக்க அந்த வீட்டோட ஓனருமே இங்க வெளியில இருக்க அவங்களோட பாடி கார்டு எல்லாமே கூப்பிடுறாங்க. அவங்களுமே இன்னொரு கார்ல வந்து இறங்குறாங்க. இறங்குனது மட்டும் இல்லாம அந்த வயசானவரை சுத்தி நிக்கிறாங்க. இதை பார்த்தா மனோஜுமே ஒரு நிமிஷம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சார் இங்க பாருங்க நீங்க தப்பா நினைச்சிட்டு வேற அட்ரஸ்க்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், இது பாருங்க இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்ததும் அது இல்லாம 3 கோடி ரூபாய்க்கு இந்த வீட்டை முடிக்க போறதாவும் பேசிடுறதா அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது கேட்ட அந்த வீட்டோட ஓனருமே ரொம்பவே கோவப்பட்டு டேய் எனக்கு வர கோபத்துக்கு உன்னை கொலை பண்ணிடுவோம்
முதல்ல? இந்த வீட்டோட வேல்யூ 5 கோடி ரூபாய் நினைச்சிட்டு இருக்கியா? முட்டாளாடா நீங்கெல்லாம். இந்த வீட்டோட வேல்யூ 50 கோடிக்கு மேலடா. ஏன்டா இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு டைல்ஸ் ஒவ்வொரு மார்பிள்ஸும் என்ன ரேட்டுன்னு உனக்கு தெரியுமா முதல்ல? இந்த ஸ்விம்மிங் பூலே கிட்டத்தட்ட 30 லட்சம் செலவுல கட்டியிருக்கேன்டா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்தனா கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேல போகும். நீ என்ன அசால்ட்டா 2 கோடி 3 கோடின்னு பேசிட்டு இருக்கீங்க? முட்டாளாடா நீங்கெல்லாம். இந்த மாதிரி எவன்டே ஒருத்தன்ட்ட 30 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டு என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவத்தோட பேசுறாங்க. அதே நேரத்துல இங்க ரோகிணியுமே எடுத்துக்கிட்டு, சார் இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்க கரெக்டான ஆள்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வீட்டோட ஓனரே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவருமே ரொம்ப கடுப்பாயிட்டு, நானே இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் இறந்துட்டாங்கிற துக்கத்துல இருக்கேன். அவ இறந்து இப்பதான் அந்த அஸ்தியை கொண்டு போய் நான் காசியில கரைச்சிட்டு வரேன். அந்த கேப்புக்குள்ள எப்படி அந்த வீட்டை வாங்குனீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மனோஜுக்குமா புரியுது, இந்த வீட்டுக்குள்ள ஆவி இருக்குன்னு அந்த ஏற்கனவே இந்த பேய் பிடிக்கிறவங்க சொன்னதும் இதுவும் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஓ, அப்பனா இவரோட மனைவியோட ஆவி தான் இங்க உள்ள இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த ஓனரோட பாடி கார்டுங்களும் இந்த பக்கம் ரோகிணி, விஜயா, அதே நேரம் பார்வதி, இவங்க எல்லாரையுமே கொண்டு போய் வெளியில விட்டுட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மனோஜுக்குமே, சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? இந்த வீட்டை வாங்க நாங்க 30 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. யோ, நீ வேற என்கிட்ட போய் ஏமாந்துருப்பையா, முதல்ல அவங்க கொடுத்த பத்திரத்தெல்லாம் போய் பத்திர ஆஃபீஸ்ல போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனருமே இவங்க எல்லாரையும் பிடிச்சி வெளியில தள்ளிடுறாங்க. அதே நேரத்துல மனோஜ், ரோகிணியும் இதுக்கு மேல நம்ம இப்படி சும்மா இருக்க கூடாதுன்ட்டு எங்க விஜயாவா அவங்களோட பழைய வீட்டுக்கு போக சொல்லிட்டு டேரக்டா அவங்களுமே அந்த பத்திரத்தை எடுத்துட்டு பத்திரப்பதிவு ஆஃபீஸ் போறாங்க. அதே நேரத்துல இங்க முத்துவுமே ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கும்போது ஜீவாவும் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு முத்து, என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இங்க ஜீவாவும் வர சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க முத்துவுமே போயிட்டு ஜீவாவை பிக்கப் பண்ணிட்டு அவங்களுமே இந்த பக்கம் ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸ் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஜீவாவுமே உள்ள போறப்போ, பரவாயில்லையா முத்து, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி முத்துவை பத்தி நல்லா விசாரிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த ஊர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி முடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் இந்த பக்கம் முத்து கிட்ட சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுமே ரொம்பவே ஹாப்பி ஆகுறாரு. பரவாயில்ல மேடம், நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் நம்ம ஊர்ல இடம் வாங்குறது உண்மையுமே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜீவாவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்களுமே அந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம் உள்ள போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வே பத்திரம், டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க ரோகிணியும் மனோஜும் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களை பார்த்துட்டு ரொம்பவே கோவத்துல ஜீவா மறுபடியும் வெளியில வந்துடுறாங்க. வந்துட்டு கார்ல ஏறுறாங்க. இதை பார்த்தா முத்துமே, என்னாச்சு மேடம், செக் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் இந்த ஊருக்கு வந்து யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சோம், அவங்களே கண்முடி உட்காந்துட்டு இருக்காங்க, அதனாலதான் அவங்கள நான் பார்க்காம வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க பாரு முத்து, என்கிட்ட இருந்து அவங்க 27 லட்சத்துக்கு 30 லட்சமா வட்டி போட்டு வாங்கிட்டாங்க. சொல்ல போனா என்கிட்ட இருந்து ஏமாத்தி 30 லட்ச ரூபாய் பறிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுமே, என்ன மேடம் இது, உங்ககிட்ட இருந்து 30 லட்ச ரூபாய் பிடிங்கிருக்காங்க, நீங்க நம்ம சாதாரணமா விட்டுட்டு வரீங்க, போய் அவங்க 2ல 1 பார்க்க வேண்டியதானே, ஏன் அப்படி விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அவங்கள பார்த்தாலே நான் அப்செட் ஆயிருவேன், அதனாலதான் வெளில வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி இருங்க மேடம், நான் அதை யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா இந்த பக்கம் ரோகிணி, மனோஜ் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எங்களுக்கு பயங்கரமா டவுட் ஆயிடுது. உடனே இங்க மனோஜ் கிட்ட போயிட்டு முத்துவுமே, என்னடா மனோஜ் இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மனோஜ் ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்க பார்லர் மேடமும் அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் முத்துக்குமே ஒன்றும் புரியல. டேய் என்ன பிரச்சனை, முதல்ல சொல்லுங்க, எதுக்காக அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க மனோஜுமே முத்துவை பார்த்து, நான் மறுபடியும் ஏமாந்துட்டான்டா, 30 லட்ச ரூபாய் ஒருத்தன் ஏமாத்திட்டான்டா, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் வேற ஒருத்தன், அவன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல இங்க ரோகிணியுமே என்ன பண்றேன்னு தெரியாம விழிப்புதிங்க போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க ஜீவாவுமே உள்ள வராங்க. உள்ள வந்து இங்க முத்து மனோஜ் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு, அப்பனா முத்து வந்து மனோஜோட தம்பியா, இந்த நிமிஷம் மட்டும் நம்ம முத்துக்கிட்ட மாட்டணும், அப்ப நம்ம தான் இந்த மாதிரி முத்துக்கிட்ட 27 லட்சத்தை ஏமாத்தினது, அதே 27 லட்சத்தை 30 லட்சமா முத்துக்கிட்ட கொடுத்ததுன்னு தெரிஞ்சிடும், அப்புறம் நம்ம பெரிய பிரச்சனை மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு இங்க ஜீவாவுமே அங்கிருந்து வேற ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி மறுபடியும் எங்க ஹோட்டல் ரூம் போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க முத்துவுமே, இங்க என்னடா இது இப்படி சொல்றான், அப்ப இவன் ஏமாந்துட்டானா அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இங்க முத்துவுமே வெளியில வராரு. வந்த உடனே இங்க பார்த்தா கார்ல ஜீவாவும் இல்ல. அப்பதான் ஜீவா பத்தி யோசிச்சு பாக்குறாரு. ஜீவா ஏன் போனாங்க, ஒருவேளை இந்த மாதிரி மனோஜ் கிட்ட 27 லட்சத்தை ஏமாத்தின ஜீவாவா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப டைரக்டா இங்க மனோஜ் கிட்ட போயிட்டு, டேய் ஜீவா உனக்கு தெரியும் தானே, ஜீவாவோட போட்டோ கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் மனோஜுமே அங்க இருந்த துக்கத்துல இது எல்லாத்தையும் மறந்து போயிட்டு, இனிமேல் எதுக்குடா அவ போட்டோ, அவதான் அவட்ட பணத்தை வாங்கியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அவ போட்டோ, நீ வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க முத்துக்கிட்ட கேட்கறாங்க. இந்த மாதிரி அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க முத்துக்குமே தெரிய வருது, அப்ப ஜீவா கிட்ட 27 லட்சத்தை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது. அதே நேரம் அந்த ஜீவா தான் நம்ம இவ்வளவு நேரம் கூட்டிட்டு வந்தது, அப்ப 27 லட்சத்துக்கு 30 லட்சமா வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுல யோசிச்சுக்கிறாரு. இங்க எதை பத்தியுமே பேசாம ரோகிணியும் மனோஜையும் சேர்ந்து தன்னோட கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் இங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருப்பா, இந்த ஓடுகாலியும் இந்த பார்லர் மேடமும் சேர்ந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வர வேண்டிய 27 லட்ச ரூபாய் பணத்தை ஜீவா கிட்ட இருந்து வாங்கி தான் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிருக்காங்க. அதை விட முக்கியமா அந்த பணத்துல 1 ரூபாய் கூட நம்ம வீட்டுக்கு கொடுக்கல. இதுல இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப இவங்க சம்பாரிச்ச 10 லட்சத்திலையும் சந்தோஷ் சாரோட காசு 20 லட்சத்தையும் சேர்த்து போட்டு இந்த வீடு வாங்குறதுக்காக அட்வான்ஸ் கொடுத்திருக்கான். உண்மை சொல்லப்போனா அந்த வீடே வேற ஒருத்தர் பேரு, சரியா விசாரிக்காம முட்டாள்தனமா இந்த மாதிரி கொடுத்து ஏமாந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு சந்திரசேகருக்கு தூக்கி வாரி போடுது. என்ன முத்து சொல்ற, இவன் ஏமாந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமாப்பா
ஆமாப்பா இவன் ஏமாந்துட்டான், நான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா, அந்த ஓனரை பார்த்தா உண்மையிலுமே ஓனர் மாதிரியே தெரியல, வாடகைக்காரில் வந்துட்டு போயிட்டு இருக்கான், நான் சொன்னது யாராவது கேட்டிங்களா, இப்போ பாருங்க 30 லட்ச ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அந்த 30 லட்சம் யார் காசும் இல்லை, எங்க அப்பாவோட பணம் தான் சொல்லி முத்துவுமே கோவப்படுறாரு. இதை கேட்டுட்டு இருக்க விஜயாக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க, அப்பனா அந்த பணத்தை வாங்கி தான் இவங்க பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த பணத்தை வச்சு சம்பாரிச்ச காசை வச்சு தான் இந்த வீடு வாங்குறேன்ற பேர்ல ஏமாந்துட்டான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க ரோகிணியை பார்த்து, என்ன ரோகிணி இதெல்லாம், இந்த விஷயத்தையும் என்கிட்ட நீ மறைக்க மாட்டியே, இதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்ச, அது மட்டும் இல்லாமல் இப்படி முட்டாள்தனமா உங்களோட செயல்ல 30 லட்ச ரூபா இழந்துட்டீங்களே, இப்போ நம்ம அவனுக்கு எப்படி போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துவுமே, கவலைப்படாதீங்க, நான் முதல்ல அந்த ஆள் யாரு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி விசாரிச்சுட்டு அவனை பத்தி நம்ம கேஸ் கொடுப்போம், இந்த மாதிரி நம்ம பணம் கண்டிப்பா நமக்கு திரும்ப வந்துடும், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே வேக வேகமா தன்னோட கார் எடுத்துட்டு தான் செட்டுக்கு போறாரு. சொல்லப்போனா அந்த ஏற்கனவே அந்த வண்டி நம்பரை அவர் நோட் பண்ணியிருப்பாரு. அந்த நம்பரை வச்சு அவங்க எங்க இறக்கி விட்டாங்க, அவங்க எங்க போனாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருமே செல்வத்தை பாக்குறதுக்காக இங்க செட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க ரோகிணிக்குமே, நம்ம கால் வச்ச இடம்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே, நம்ம என்ன பண்ணாலும் அது எல்லாமே தோல்வியிலே முடியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அவங்களுமே ரூம்குள்ள போய் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த வீடு வந்ததுக்கு அப்புறமாவது என்னோட உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லி மனோஜ் கூட நானும் சேர்ந்து வாழலாம்னு நினைச்சேன், ஆனா கடைசியில இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடுச்சு, மறுபடியுமே என்னோட நிலைமை எங்க ஆரம்பிச்சனோ அதே இடத்துல வந்து நின்றுச்சு, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே பயங்கர பயத்தோட இருக்காங்க.